இந்த வாதத்துக்கு வந்து பனம் பூவை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். லேசாக நல்லா வச்சு கல் இல்லையாவது சுற்றி இல்லையாவது வச்சு இதை அடித்து இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை சுற்றி விதைகளாக தான் இருக்கும், விதைமா இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சேகரித்து ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். 200 மில்லி தண்ணியை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்தணும். 200 மில்லி தண்ணியில் இப்போ நம்ம கஷாயமாக காய்ச்சி எடுக்கணும். இதில் வந்து பனம்பூவை வந்து நான் இப்போ வந்து பிச்சு எடுத்திருக்கோம், உடைச்சி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுமானது. அதை வந்து அதில் போடணும். அதோடு சேர்ந்து பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போதுமானது. நேரடியாக அப்படியே இருக்க நம்ம வந்து மிளகாய் வத்தல் வந்து 2 இந்த குடை மிளகான வாசி 2 போடுறோம், சம்பா மிளகானா 1 போதும். அதையும் லேசாக நம்ம பிச்சு போட்டுக்கிட்டா போதுமானது. இதில் வந்து கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிறோம். 4 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 10 மிளகு அதோடு சேர்ந்து ஒரு 10 மிளகு, ஒரு 10 மிளகு. நல்ல சீரகம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லேசாக இடிச்சுக்கிற முடியும். பாதி இடிச்சும் இடிக்காமல் இடிச்சுக்கிட்டா போதும். அதுக்காண்டி நல்லா வந்து தூளாக இடிக்கணுன்றது இல்லை, பொடியாக இடிக்கணும் இல்லை, பாதி வந்து இடித்தாலே போதுமானது. அதே அளவுக்கு அதை வந்து நல்லா காய்ச்சணும். இப்போ நம்ம நல்லா காய்ச்சும் பொழுது அதனுடைய சாரம் முழுவதும் இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம 200 மில்லி தண்ணி ஊற்றிருக்கோம், அது வந்து 100 மில்லி தண்ணி ஆகிற அளவுக்கு அதை வந்து நீரை சுருக்கணும். நீரை சுருக்குனா தான் அது அதனுடைய முழு தன்மையும் அதில் கிடைக்கும். பனம்பூவினுடைய சாறு முழுவதும் காஞ்சி போயிருந்தாலும் அதனுடைய தன்மை இருக்குது. இதை வந்து முன்னோர்கள் வந்து செஞ்சு மறைமுகமாக அவங்களுக்கு கஷாயம் கொடுத்தாங்க. கஷாயம் குடிக்கணும், அந்த வாதம் வர்றவங்களுக்கு வராமல் இருக்கும். சாதாரணமாக இருக்க நம்ம குடித்தோம்னா அந்த நோய் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்போது நமக்கு வந்து வாதம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. லேசாக வந்து முகத்தை வாய் கொஞ்சம் லேசாக கீழே மட்டும் இழுத்துருக்கான், பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக வாயில் ஒரு பக்கம் கீழே இழுக்குன்னா அது ஒரு முகவாதம். சில பேருக்கு முட்டி மட்டும் லேசாக வீங்கிட்டு போகும், அது வந்து முட்டி வாதம். சிலருக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை கொஞ்சம் கீழே இப்படி இறங்கினாம இப்படியே தான் இருப்பாங்க, நேராக இப்படி நேராக சமமாக நிற்க முடியாது, கொஞ்சம் தோள்பட்டை இறக்கி இருக்கும். அந்த கை வந்து வேகம் குறைவாக இருக்கும், மேலே வராது. கை வந்து நேராக இப்படி 2 கை மேலே தூக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு வாதத்தில் சேர்ந்தது தான். சிலர் கால் பார்த்தீங்கன்னா கால் வந்து மடக்க முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற வந்து கீழே உட்காந்து அவங்க மலம் கழிக்க முடியாது. இன்றைக்கி வந்து நாற்காலி மாதிரி இருக்கிற இதில் உட்காந்து அந்த கழிவறையில் உட்காந்து தான் அவங்களால கழிக்க முடியும். அப்போ வந்து அந்த முட்டி வாதம், அந்த இடுப்பு வாதம், இந்த வாதங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா வாதத்துக்கும் இது ஒரே மருந்து தான். இந்த வாதத்தை வந்து சரி செய்யும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், உடனே சரியாகாது. இது குறைஞ்சது 60 நாள் வரைக்கும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுக சிறுக குறையும். இந்த பனம்பூவை போட்டு காய்ச்சி எடுத்ததில் ஒரு 200 மில்லி ஊற்றுனதுல ஒரு 100 மில்லி அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இதனுடைய வாசம் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மனமாக இருக்கும், கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். காரத்தன்மை இருந்து தான் ஆகணும். அந்த தன்மை இருந்தால் தான் உடலில் நரம்பு வந்து சுருன்னு வந்து அந்த நரம்பு சுருக்கம் வந்து சரியாக